வாழ்க்கையில் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் ஒருத்தன் இருக்கிறான்னா அவனுக்கு ஒன்றும் நம்ம அதை பற்றி விமர்சனம் பண்ண தேவையில்லை. அவன் இனிமேல் புதுசாகவும் கெட்ட பழக்கத்தை கற்றுக்க முடியாது, அவனுக்கு செட்டும் ஆகாது. ஆனால் ஒரு கெட்ட பழக்கத்தை கற்றுக்கிட்டு சமுதாயத்தில் அதே அக்கம் பக்கத்தில் ஒருத்தன் வீக்னஸாக இருக்கிற மாதிரி அவன் நடந்துக்கிட்டான்னா அவனை ஊர் மக்கள்லேருந்து சொந்தக்காரன் நண்பர்கள் வரைக்கும் இவனுக்கு இந்த கெட்ட பழக்கம் தான்டா, இவன் இதில் வீக்னஸ்டா, இவன் ஒரு வீணாக போனவன்டான்னு நான் அவனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சொந்தக்காரனோ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களோ தெரிஞ்சனங்களோ வேலை செய்கிற இடத்துலையோ யாராக இருந்தாலும் அதை மாற்றி காமிக்கணும் அப்படிங்கிற வெறி இருக்குன்னு வாழ்க்கையில். ஏன்னா அந்த வெறி தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வகையில் செயல்படும். உதாரணத்துக்கு சிகரெட் அடிக்கிறான், இவன் சிகரெட்டை செயின் ஸ்மோக்கர்றான், இவன் குடிகாரன்டா, இவன் ஒரு வீணாக போன கஞ்சா குடிக்கிறா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வீக்னஸை வச்சு தான் ஒரு மனிதன் எடை போடுவாங்க. ஒரு தனி மனித ஒரு சுதந்திரமாக நம்மளை செயல்பட வைக்காமல் மன அழுத்தத்தை கொடுப்பாங்க. அதை நம்ம மாற்றணும். அதற்காக நம்ம ஒரு வெறித்தனமாக அதை விட்டு அவனுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு வைராக்கியம் இருந்தால் அவன் வாயை மட்டும் இல்லை, அவன் யோசிக்கக்கூடிய எண்ணங்களை கூட அவனை நிலை குலைக்க வச்சு அவனுடைய தவறான எண்ணங்களை அவன் வாயாலேயே அவன் நம்மக்கிட்ட மன்னிச்சுக்கோ மாப்பிள்ள, நான் ஆளை பார்த்து எடை போட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வாழக்கூடிய சாதிக்கக்கூடிய மனிதர்கள்லாம் இப்போ இருக்காங்களா? அந்த மாதிரி மாறினா நமக்குன்னு ஒரு வைராக்கியம் இருந்து நம்மளையும் இவ்வளோ கேவலமாக பார்க்குறாங்க அப்படின்னு உணர்ந்து கெட்ட பழக்கம்லாம் இல்லாமல் சுதந்திரமாக நல்ல உடற்பயிற்சி பண்ணி குடும்பத்திற்காக வாழக்கூடிய மனிதர்கள் மாற வேண்டும். வயசு பசங்க திருந்துங்க, வைராக்கியமாக இருங்க, புத்திசாலியாக இருங்க. வணக்கம்.